இருளில் பிரகாசிக்கும் விளக்கை போன்ற வசனத்தை கவனித்தால் நலமாயிருக்கும். இருளில் பிரகாசிக்கும் வசனம் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த மாதம் முழுவதுமாய் நம்மை பாதுகாத்தவர் இந்த புதிய மாதத்தில் புதிய கோணத்தில் அற்புதங்களை செய்வாராக. இந்த மாத வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிப்போம். 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19 வாசிக்கும் பொழுது, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளில் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பதுக்கு நலமாயிருக்கும். இருளில் பிரகாசிக்கிற வசனத்தை இந்த மாதம் கவனிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் தேவன் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குவார், ஒளியை உண்டாக்குவார். எனவே பிரச்சனைகளை கவனிக்க நீங்கள் அழைக்கப்படவில்லை. இந்த மாதம் வசனத்தை முழுவதுமாய் கவனிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை முழுவதுமாய் நீங்கள் கவனிக்கும் பொழுது நிச்சயமாய் இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு மாபெரும் அற்புதங்களை செய்வாராக. வசனத்தை கவனிக்க விடாதபடி எதெல்லாம் உங்களை ஸ்தோத்திரம் வேறு விதமாய் சிந்திக்க தூண்டுகிறதோ அதை விட்டுவிட்டு இந்த மாதம் முழுவதுமாய் வசனத்துக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் உங்களுக்கு குறித்த எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும் பிரியமானவர்களே. எனவே உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் தீர்க்க தரிசனங்கள் ஒருவேளை கால தாமதமாகலாம். அதற்கு காரணம் நாம் இன்னும் அதிகமாய் வசனத்தை சிந்திக்காமல் இருப்பது, இன்னும் அதிகமாய் வசனத்தை விசுவாசிக்காமல் இருக்கும் பொழுது, இன்னும் அதிகமாய் அந்த விளக்கை போன்ற வசனத்தை கவனிக்காமல் இருக்கும் பொழுது நிச்சயமா சில கால தாமதமாகிறது. ஆனால் நிச்சயமாய் தீர்க்கதரிசனம் நிறைவேறிய தீரும். அதில் சொல்லும்போது அதிக உறுதியான தீர்க்கதரிசனம் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வாசிக்கும் பொழுது விடிவெள்ளி உதிக்க வேண்டும். 3வது காரியம் பிரகாசிக்கும் விளக்காகிய வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். இந்த 3 காரியத்தை இந்த மாதம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த 3 காரியத்தை உங்களோடு நான் இணைந்து தியானிக்க விரும்புகிறேன். நிச்சயமாக இந்த வார்த்தை வசனங்கள் அற்புதங்களை செய்யும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அதில் வாசிக்கும் பொழுது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21 வாசிக்கும் பொழுது, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அப்பொழுது பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசனம் சொந்த கருத்துக்களால் அல்ல, தீர்க்க தரிசனம் சொந்த காரியத்தினால் எந்த மனிதரும் பேசவில்லை, மாறாக பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் உண்டாயிற்று என்று வேதம் சொல்வதை பார்க்கிறோம். அப்புறம் இயேசு வருவார் என்கிற தீர்க்க தரிசனம் இயேசு வந்தபோது நிறைவேறுகிறது. இனியும் இயேசு வரப்போகிறார் என்கிற தீர்க்க தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். அப்பொழுது பார்க்கும்போது தீர்க்கதரிசிகள் பரிசுத்த ஆவியினாலே நிறையப்பட்டு பேசினார்கள். இந்த காலை வேளையில கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்டு பரிசுத்த மனிதர்கள் பேசினார்கள். எனவே அந்த தீர்க்க தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். எனவே கர்த்தர் உங்களை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம், தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் இந்த மாதம் நிச்சயமாய் நிறைவேறும். உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எனவே ஆபிரகாமை குறித்தான ஒரு தீர்க்க தரிசனம் என்னன்னா, உன்னுடைய ஸ்தோத்திரம் உன்னை பலத்த ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவர் ஆசீர்வதித்தார். வானத்தின் நட்சத்திரத்தை போல ஒரு சந்ததி பெருக பண்ணுவேன் என்று ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார். ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேற கொஞ்சம் காலதாமதமானது. ஆனால் நிச்சயமாய் வாக்குத்தத்தம் நிறைவேறியதை பார்க்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கும்போது வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டது. ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேற ஒரு 13 ஆண்டுகளுக்கு மேலாக அது கடந்து போனதை பார்க்கிறோம். ஆனாலும் வாக்குத்தத்தங்கள் பொய்யுரையாத தேவன் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர் நிச்சயமாய் நிறைவேற்றினார். இந்த நாளில் அருமையான சகோதரா, அருமையான சகோதரி, இந்த மாதம் உன் பிள்ளைகளை குறித்தான வாக்குத்தத்தங்கள், பிள்ளைகளை குறித்தான தீர்க்க தரிசனங்கள் நிச்சயமாய் நிறைவேறும் என்று தேவன் என் வழியாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே தீர்க்க தரிசனம் நடக்குமா பிரதர்? ஒருவேளை தேவன் சொன்ன வார்த்தை நிச்சயமா நடக்குமா என்று உங்களுடைய ஆளு மனதை சிந்தித்துக் கொண்டிருந்தால், ஸ்தோத்திரம், வானம் பூமி உண்டாவதற்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்ட தேவன், ஸ்தோத்திரம், வானம் பூமி ஒளிந்து போனாலும் வேதத்தில் உள்ள ஒரு உறுப்பாயிலும் ஒளிந்து போகாது என்று சொன்ன தேவன் நிச்சயமாய் சொல்லுகிறார். சத்தியமாக இந்த காலை வேளையில உங்களோடு பதிவு செய்கிறார். என்னவென்றால், அவர் உங்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் நிச்சயமாக நிறைவேறும். எனவே அதில் வாசிக்கும் பொழுது வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடைய என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20 வாசிக்கும் பொழுது, வேதத்தில் எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையவில்லை. அதாவது தீர்க்க தரிசிகள் சொந்த கருத்துக்களை பைபிளில் பதிவு செய்யவே இல்லை. தீர்க்கதரிசிகள் சொந்த கருத்துக்களை பைபிள் எழுதவில்லை, மாறாக எழுதப்பட்ட காரியமெல்லாம் பரிசுத்த ஆவியினாலே எழுதப்பட்டார்கள். எனவே இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானவர் வாழ்க்கையை எழுதி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிறார். எனவே உன்னுடைய எதிர்காலம் சோசியக்காரனுக்கு தெரியாது. உன்னுடைய எதிர்காலம் உன்னுடைய பெற்றோருக்கு தெரியாது. உன் எதிர்காலத்தை குறித்து ஒரு வேலை ஸ்தோத்திரம் மற்ற மனிதர்களுக்கு தேவன் மறைத்து வைத்திருக்கலாம். ஆனால் உன்னுடைய எதிர்காலத்தை தேவன் அறிந்திருக்கிறார். எனவே இந்த காலை வேளையில இந்த மாதம் தொடக்கம் நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும் என்று வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே தீர்க்க தரிசனம் என்பது ஸ்தோத்திரம் மனசுடைய கற்பனை அல்ல,
மனுஷனுடைய ஏதோ சிந்தனை அல்ல, மாறாக பரிசுத்த ஆவியானவர் ஏவப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் மூலமா ஏவப்பட்டு பேசினார்கள் என்று வாசிக்கிறோம். அதிலே பேதுரு சொல்லும் பொழுது நாங்கள் கட்டுக்கதையை பின்பற்றுவர்கள் அல்ல, அதிலே வாசிக்கும் பொழுது நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுவர்கள் அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். கட்டுக்கதையை பின்பற்றக்கூடியவர்கள் தீர்க்கதரிசிகள் அல்ல, கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்கள் ஸ்தோத்திரம் தேவனுடைய மனுஷி அல்ல. அப்ப சொல்லும் பொழுது பவுல் இந்த இடத்துல சொல்றார், பீட்டர் சொல்றார், பத்ரோஸ் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் கட்டுக்கதைகளை பின்பற்றவில்லை, மாறாக இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமாயிருக்கு என்று அந்த வானத்தில் உண்டான சத்தத்தை நாங்கள் கேட்டோம். எனவே இவர் மெய்யான தேவன் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இந்த கால வேளையில தேவன் ஸ்தோத்திரம் சொன்ன வார்த்தை உங்களுக்கு நிச்சயமாய் நடக்கும். ஒருவேளை ஸ்தோத்திரம், ஒருவேளை தேவன் தான் சொன்னார் என்கிற குழப்பத்திலிருந்து வெளியே வரும்படி தேவன் இந்த காலை வேளையில அழைக்கிறார். ஒருவேளை நீங்கள் மனதில் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா, அல்லது தேவனே இதை சொன்னார் என்கிற குழப்பத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களை உங்களை விடுவிக்கிறார். எனவே ஸ்தோத்திரம், ஒருவேளை ஒரு காரியம் தாமதமாகும் பொழுது அது நிறைவேறாமல் கடந்து போய் விடுவோம் என்கிற நீங்கள் சிந்திக்கும் பொழுது அவர் தேவன் இதை சொன்னாரா சொல்லவில்லையா என்கிற ஒரு குழப்பம் நீடிக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தர் சொன்னால் நிச்சயமாய் அது நிறைவேறியே தீரும். பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த மாதம் உங்களுக்கென்று தேவன் ஒரு பிரம்மாண்டமான காரியங்களை வைத்திருக்கிறார். எனவே நீங்கள் ஸ்தோத்திரம் தோற்று போவதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இப்ப வசனம் சொல்லும் பொழுது விடிவெள்ளி உதிக்க வேண்டும். ஆமா, விடிவெள்ளி உதிக்க வேண்டும். விடிவெள்ளி ஸ்தோத்திரம் உங்கள் இதயங்களில் உதிக்கும் அளவும், இப்போ உதிக்கும் அளவும் அப்படின்னா விடிவெளி நிச்சயமாய் உதித்து ஆக வேண்டும். விடிவெள்ளி ஆகிய இயேசு உதிக்க வேண்டும். அப்போ விடிவெளியாக இயேசு உதிக்க வேண்டும் என்றால் நான் வசனத்தை கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே, வசன வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். விடிவெள்ளி தான் ஆமா பகல் வருவதென்று அறிவிக்கக்கூடியது விடிவெள்ளியாக இருக்கிறது. விடிவெளி நட்சத்திரம் மார்னிங் ஸ்டார் அப்படின்றாங்க, அல்லது டே ஸ்டார்ங்கிறாங்க. இப்போ விடிவெள்ளி எதை அறிவிக்குதுன்னா பகல் வரப்போகுது என்று அறிவிக்கிறது. இந்த காலை வேளையில விடிவெள்ளி எதை அறிவிக்கிறது என்றால் பகல் வரப்போகிறது. விடிவெள்ளி எதை அறிவிக்கிறது என்றால் உனக்கு ஒரு விடியல் உண்டென்று அறிவிக்கிறது. இந்த காலை வேளையில உனக்கு ஒரு விடியல் இருக்கு பிரதர், உனக்கு ஒரு விடியல் இருக்கு சிஸ்டர், விடியல் உண்டென்று தேவன் அறிவிக்கிறார். அப்ப ஸ்தோத்திரம், விடிவெள்ளி என்னுடைய இதயத்தில் உதிக்கும் அளவும், ஆனால் விடிவெள்ளி உதிக்க விடாதபடிக்கு சத்துருக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். விடிவெள்ளி உதிக்க கூடாது. சாத்தானுடைய பிளான் என்னன்னா, உங்க சொந்தக்காரன் பந்தக்காரனுடைய பிளான் என்னன்னா, நம்ம நண்பர்களுடைய வட்டாரத்துடைய பிளான் என்னன்னா, நீங்க ஷைன் பண்ணிடக்கூடாது. ஆமா, நீங்க ஷைன் பண்ணிடக்கூடாது. இப்ப விடிவெள்ளி உங்க இருதயத்தில் உதிக்கும் அளவும் அதை உதிக்க விடாதபடிக்கு அநேக அசுத்த வல்லமைகள் தடை செய்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த கால வேளையில அந்த அசுத்த வல்லமையை, அந்த தந்திரமான அசுத்த வல்லமையை அறிந்து கொண்டவர்களாக எப்பொழுதும் நீங்கள் என்ன செய்யணும், ஜெபத்தில் இருக்க வேண்டும். எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நிறைந்திருக்க வேண்டும். எப்பொழுதும் தேவனுடைய வசனத்தை கவனிக்கும் பொழுது விடிவெள்ளியாகி இயேசு உங்களுக்குள்ள இருப்பார் பிரியமானவர்களே. எனவே இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பிரசன்னத்தில் நீங்கள் நிறைய விடாதபடிக்கு சில காரியம் தடை செய்து கொண்டிருக்கும். அதை தந்திரமாக அதை கையாள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப ஏதேன் தோட்டத்தில் நம்முடைய பிதாக்கள் அதை என்ன செய்தாங்கன்னா, ஆதாம் ஏவாளும் தந்திரமான பிசாசிலிருந்து தோற்று போனார்கள், தந்திரமான பாம்பிட்டிருந்து தோற்று போனார்கள். அது தந்திரமானது. ஆனால் அவளை எதிர்த்து நின்றால் ஒருவேளை அவர்கள் ஜெயித்திருப்பார்கள். பிசாசு எதிர்த்து நிற்கவில்லை. உங்களிடத்தில் தோற்று போய் இப்பொழுது பிசாசு செய்யக்கூடிய காரியம் என்றால் நரியை போல தந்திரம் உள்ளதாக செயல்படுகிறது. இப்ப ஏதேன் தோட்டத்தில் நடந்தது என்னன்னா, தந்திரம் உள்ள பிசாசு ஏமாற்றுவதை பார்க்கிறோம். அதை புரிந்து கொள்ளாதவர்கள் தோற்று போனார்கள் இந்த கால வேளையில. எனவே பத்ரோஸ் பேதுரு சொல்லுகிறார், நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுவது அல்ல. அப்ப எல்லா தேசத்திலும் ஏதோ ஒரு கட்டுக்கதை இருக்கிறது, எல்லா ஸ்டேட்ல ஏதோ ஒரு கட்டுக்கதைகள் இருக்கிறது. இந்த கட்டுக்கதையை நாங்கள் அதை பின்பற்றல, மாறாக வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் எழுதி கொடுத்த அந்த மகத்துவமான காரியத்தை பின்பற்றுகிறோம் என்று பதிவு செய்வதை பார்க்கிறோம். இந்த காலவெளியில கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை இத்தனை மாதங்கள் 9 மாதங்கள் எதையெல்லாம் தேவனோடு இணைக்க விடாதபடி தடையாக இருக்கிறதோ அந்த தந்திரத்தை கலைத்துப்பட வேண்டும் என்று தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த பாவங்கள், எந்த சூழ்நிலைகள், எந்த காரியங்கள் நீங்கள் தேவனோடு இணைக்கப்பட விடாதபடிக்கு, விடிவெள்ளியாகி நட்சத்திரம் உங்களுக்குள்ள உதிக்க விடாதபடிக்கு எதெல்லாம் தடையாய் காணப்பட்டதோ அந்த தடையை நீங்கள் ஸ்தோத்திரம் முதலாவது அந்த தடையிலிருந்து வெளியே வரும்படி தேவன் விரும்புகிறார். ஆமென். எனவே சோம்பேறித்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம் சுறுசுறுப்புகளாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதெல்லாம் உங்களை வேதத்தை வாசிக்க உங்களை பிஸி ஆக்கினதோ, செபிக்க விடாதபடி உங்களை எதெல்லாம் டூ பிஸி ஆக்கினதோ அதெல்லாம் விட்டு தேவையில்லாத நண்பர்களுடைய நேரத்தில் நீங்கள் செலவிட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, தேவையில்லாத காரியத்தில் நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அதில் விட்டு வெளியே வரும்படி தேவன் விரும்புகிறார். எனவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அப்படி நீதியை தேடும் பொழுது நிச்சயமா நமக்கு கூட கொடுக்கும் என்று சொன்னாரே. இந்த நாளில்
ஸ்தோத்திரம், உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற கடன் பிரச்சனை மறைய வேண்டும் என்றால், நிம்மதி காணப்படவில்லை பிரதர், அதிலிருந்து ஒரு மாற்றம் வேண்டும் என்றால், பொருளாதாரத்தை ஒரு மாற்றம் வேண்டும் என்றால், நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட வேண்டும். மத்தேயு 6:33 சொல்லும் பொழுது தேவன் சொன்ன, ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது, நீங்கள் அதை தேடும் பொழுது, அவர் ராஜ்யத்தை தேடுங்க, அவரை தேடுங்கள். தேடும் பொழுது நிச்சயமா சாத்தானுடைய தந்திரம் நமக்கு தெரியப்படும். நிச்சயமா பரிசுத்த ஆவியானவர் சாத்தானுடைய தந்திரத்தை வெளியே கொண்டு வருவார். நிச்சயமாக ஸ்தோத்திரம், உங்களுடைய டயத்தை எதெல்லாம் திருடுகிறதோ அதிலிருந்து வெளியே வருவீர்கள். பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த கால வேளையில விடிவெள்ளி உதிக்க விடாதபடி எதெல்லாம் தடை செய்கிறதோ அந்த தடையை நீங்கள் நீக்கி போடும்படி தேவன் விரும்புகிறார். எனவே விடிவெள்ளி அது உதித்தே ஆக வேண்டும். சொல்லுங்க, விடிவெள்ளி உதித்தே ஆக வேண்டும். அந்த விடிவெள்ளி ஒரு நாள் உதிக்கிறது அல்ல, ஒவ்வொரு நாளும் உதிக்க வேண்டும். அதான் சூப்பர். அப்ப ஒவ்வொரு நாளும் விடியலுக்கு முன்பாக எது வருதுன்னா விடிவெள்ளி வருது, மார்னிங் ஸ்டார் வருது, டே ஸ்டார் வருது. அப்ப நட்சத்திரத்தை உதிக்கிறதுக்கு நான் ஆயத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும். நட்சத்திரத்தின் பாதையை நான் மறந்து போனவனாக. அப்ப வானத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த சாஸ்திரிகள் நட்சத்திரத்தின் ஓட்டத்தை மறந்து போனாங்க பிரியமானவர்களே. அப்பொழுது ஸ்தோத்திரம், அந்த சீனா பகுதியிலிருந்து போனாங்கன்றாங்க, காஷ்மீர் பகுதியிலிருந்து போனார் என்று சொல்கிறார்கள். இப்ப ஸ்தோத்திரம், பல மாதங்கள் அந்த நட்சத்திரத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தவர்கள் மத்தையில வாசிக்கிறோம். ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்து அந்த சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை போய்கொண்டிருக்கிற திசையிலே போய்கொண்டிருந்தவர்கள், பயணத்தை சரியாக போய்கொண்டிருந்தவர்கள் இப்போ பார்க்கும்போது அவருடைய சுய புத்தியிலே சாய்ந்து கொண்டார்கள். இப்ப நிச்சயமாக ஸ்தோத்திரம், ஒரு ராஜாவா பிறக்க போகிறவர்கள் எருசலேமில் தான் பிறப்பார், ஒரு தலைநகரத்தில் பிறப்பார் என்று சொல்லி தன்னுடைய எண்ணத்தினால அந்த நட்சத்திரத்தின் வழியை மறந்து போனார்கள். நட்சத்திரம் போய் கொண்டிருந்தது, பெத்லகேமுக்கு நேராக நட்சத்திரம் போய் கொண்டிருந்தது. இந்த காலை வேளையில இயேசுவை பிடித்துக் கொண்டிருந்தவர்கள், இயேசு மூலமாய் ஸ்தோத்திர டெவலப்மெண்ட் ஆகி கொண்டிருந்தவர்கள், கிறிஸ்துவின் மூலமாய் ஊழியத்தை வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்தவர்கள், இப்பொழுது ஒருவேளை உங்களுடைய சொந்த ஐடியாவில் இயங்கி கொண்டிருக்கும் பொழுது தோற்று போய் காணப்பட முடியும். எனவே இந்த நாளில் மறுபடியும் தேவனை உங்களுக்கு ஒத்தாசையாக, எனக்கு ஒத்தாசை வரும் பரலோகத்துக்கு நேராக, எனக்கு ஒத்தாசை பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தை பூமி உண்டாக்கி எனக்கு கத்திடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று ஸ்தோத்திர பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப பரிசுத்தவான்கள் எனக்கு எப்பொழுதும் ஒத்தாசை வரும் என்று சொல்லி வானத்துக்கு நேராக பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த காலை வேளையில இந்த மாதம் உங்களுக்கு ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வரும், உங்களுக்கு ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வரும் என்று சொல்லுகிறார். அருமையான சகோதரியே, அருமையான தங்கச்சியே, கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை எங்கிருந்து கொண்டு வர்றாருன்னா பரலோகத்திலிருந்து ஒத்தாசை கொண்டு வருகிறார். எனவே கர்த்தருடைய பருவத்தில் எல்லாம் உங்களுக்கு பார்த்து கொள்ளப்படும். எனவே விடிவெள்ளி உதிக்க வேண்டும். ஆமா, ஏற்கனவே ப்ராபஸ் இருக்கு, தீர்க்கதரிசனம் இருக்கு. இப்ப தீர்க்கதரிசனம் நிறைவேறணும்னா நான் என்ன செய்யணும்? அந்த ரெண்டாவது பாயிண்ட் நான் தியானிக்கணும். என்னன்னா, விடிவெள்ளி ஒவ்வொரு நாளும் உதிக்க வேண்டும். விடிவெளி எதை சொல்லுது, எதை குறிக்கிறது என்று சொன்னேன்? ஆமா, விடியல் உண்டு என்று குறிக்கிறத சொல்றேன். விடியல் உண்டு என்று சொல்வதுதான் விடிவெளியாக இருக்கிறது. எனவே விடிவெளியாக இயேசுவை ஒவ்வொரு நாளும் உதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு அழுத்தத்தில் மனுஷன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். ஏதோ ஒரு அழுத்தம் வருது. ஏதோ ஒரு அழுத்தம் வருது. ஸ்தோத்திரம். அடிதடி இது மட்டும் தான் வைலன்ஸ் இல்லை. நம்ம ஒவ்வொரு நிராகரிப்பதும் வைலன்ஸா இருக்கு. நம்ம ஸ்தோத்திரம், நம்மளை ஒவ்வொருத்தர் சில பேர் அவாய்ட் பண்ணும்பொழுது நமக்குள்ளே காயப்படுகிறோம், நொறுக்கப்படுகிறோம். சில பேர் நம்மை கண்டுகொள்ளாமல் போகும் பொழுது நம்ம வேதனைக்குள்ளாக அந்த நாள் முழுவதும், அந்த மாதங்கள் முழுவதும் போய்கொண்டிருக்கு. பிரியமானவர்களே, இந்த நாளில் எதெல்லாம் உன்னை வேதனைப்படுத்தியதோ அந்த வேதனையிலிருந்து வெளியே வரும்படியாக கர்த்தர் அந்த நாளில் அற்புதங்களை செய்கிறார். எதெல்லாம் உன்னை துக்கப்படுத்தினதோ அந்த துக்கம் சந்தோஷமாகும்படி தேவன் இதை இப்போது பதிவு செய்து கொண்டிருக்கிறார். எனவே உன் துக்கம் இந்த மாதம் சந்தோஷமாய் மாறும் என்று தேவன் உன்னை அழைக்கிறார். அருமையான சகோதரியே, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீ வேதனை நீங்கி சுகமாயிருப்பாய். நீ வேதனை இந்த அக்டோபர் மாதம் உன் அல்லல்லாம் மறையக்கூடிய மாதம். உன் அல்லல்கள், துன்பங்கள், துயரங்கள்லாம் மறைந்து போகக்கூடிய மாதம். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அதில் சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன் என்றார். வெளிப்படுத்த விசேஷம் 22ஆம் அதிகாரம் 14 சொல்லும் பொழுது, நான் தாவீது வேறு, தாவீதுடைய சந்ததி, அது மாத்திரமல்ல பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிற, பிரகாசமுள்ள நட்சத்திரமாக இருக்கிறேன். அப்ப 1ஆம் அதிகாரத்தை, வெளிப்படுத்த விசேஷம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 7 நட்சத்திரத்தை கையில் ஏந்தி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, அப்ப 7 நட்சத்திரத்தை கையில் ஏந்தி கொண்டிருந்தவர் இப்போ பார்க்கும்போது விடிவெள்ளி நட்சத்திரத்தை போல இருக்கக்கூடியவர் சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் சொல்றாரு, ஜெயங்கொண்டு முடிவு வரைந்தும் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு விடிவெள்ளி நட்சத்திரத்தை கொடுப்பேன். ஆவியானவர் பேசுகிறார். வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26, 28 வாசிக்கும் பொழுது, ஜெயங்கொண்டு எப்ப ஜெயம் கொள்ளணும்னா முடிவு வரைந்தும் ஜெயம் கொண்டவனாய் வாழ வேண்டும், பாவத்தை ஜெயிக்க வேண்டும். இந்த ஓட்டத்தை பவுல் சொன்னாரே, நான் நல்ல ஓட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், நல்ல போராட்டத்தை போராடினேன்.
என் ஓட்டத்தை முடித்தேன். இப்போ இருக்கும்போது இப்போ என்ன இருக்குன்னா ஜீவ கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாரே. இந்த பவுலை போல ஸ்தோத்திரம், பவுல் ஊழியத்தை சார் ஓடி முடிச்சார், அப்படி இல்லை. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேவன் ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேவன் உங்களுக்கென்று ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களை குறித்து நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, எந்த பிசினஸ் வச்சு பார்த்தாலும் பரவாயில்ல, எந்த கடை வச்சிருந்தாலும் பரவாயில்ல, எந்த காரியங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்திலும் தேவன் உங்களை கொண்டு ஏதோ ஒரு காரியம் செய்து கொண்டே இருக்கிறார். இந்த காலவெளியில் தேவ சித்தம், நிச்சயமாய் தேவ சித்தம் இல்லாமல் ஒருவனும் படைக்கப்படவில்லை. தேவ சித்தம் இல்லாமல் ஸ்தோத்திரம் நீங்கள் தேவனுக்காய் வாழ முடியாது பிரியமானவர்களே. எனவே சித்தத்தை செய்யுங்கள். பிரச்சனை போராட்டங்கள் வந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் சித்தத்தை செய்யும் பொழுது அந்த சித்தம் ஒரு நாள் வரும், சத்தமே இல்லாமல் உங்களை மேலே கொண்டு வந்து வச்சிடும். அந்த சித்தம் உங்களை சத்தமே இல்லாமல் மேலே கொண்டு வந்து அந்த அழகு பார்க்கும். பிரைஸ் தி லார்ட். எனவே ஆண்டவர் சொல்லும் பொழுது ஜெயம் கொண்டு, எப்போ ஜெயம்னா முடிவு வரைக்கும் ஜெயம் உள்ளவனாக இருக்க வேண்டும். இந்த ஆண்டு நான் இயேசுவை பயங்கரமாய் பின்பற்றினேன். அடுத்த ஆண்டு எனக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் இல்லாமல் வாழ முடியும், நம்மளால் அப்படியும் வாழ முடியும். ஆனால் அப்படி இல்லாதபடிக்கு முடிவு பரியந்தம் ஜீவன், ஜீவன் போகும் வரையும் கிறிஸ்துவுக்காய் வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எனவே வாசிக்கிறேன், ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தமும் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு விடிவெளி நட்சத்திரத்தை கொடுப்பேன். இதை சொல்லும்போது யார் சொல்றாருன்னா ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் பேசுகிறார். ஆமா, காது உள்ளவன் கேட்க கடவன். காது உள்ளவன் என்பவன் காது இல்லாமல் படைக்கப்பட்ட, அப்படி இல்லை. காது உள்ளவன் என்றால் கவனிக்கக்கூடியவன். இந்த காலை வேளையில அக்டோபர் மாதம் கேட்பாளாக. அக்டோபர் மாதம் ஆவியானவர் பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட். சூப்பர்ல. வா, அக்டோபர் மாதம் ஆவியானவர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, விடிவெள்ளி நட்சத்திரத்தை போல இருக்கக்கூடியவர் விடிவெள்ளி நட்சத்திரமாவே உன் வாழ்க்கையில் வந்துடுறாரு. இப்போ விடிவெள்ளி நட்சத்திரத்தை உனக்கு கொடுக்க போறேன். நீ என்ன செய்யணும்னா வார்த்தையை கவனி மகனே, நீ வார்த்தையை கவனி மகனே. எனவே எப்போது பார்த்தாலும் துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள் இதுவே பேசாதபடிக்கு, இந்த பூமிக்குரிய சிந்தனையவே சிந்திக்காதபடிக்கு, ஸ்தோத்திரம், பூமிக்குரிய சிந்தனையிலே வாழாதபடிக்கு தேவன் அவர் சிந்தனையில வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கிறிஸ்துவின் சிந்தையோ உங்களுக்குள் காணப்படுவது என்று பவுல் சொல்றாரு. ஆவியின் சிந்தையை ஜீவனும் சமாதானமும், மாம்ச சிந்தை மரணம், டெத்து. மாம்ச சிந்தனை மரணத்துக்கு நேராக உங்களை கொண்டு போகிறது. ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானத்துக்கு நேராக கொண்டு போகிறது பார்க்கிறோம். இந்த காலவெளியில மாம்ச சிந்தையில நீங்க வாழ முடியும், ஆவியின் சிந்தையிலும் வாழ முடியும். ஸ்தோத்திரம். நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஜீவ தண்ணீரையும் பருக முடியும். ஜீவ தண்ணீர் இல்லாத இடத்துக்கு போய் நீ அதிலேயும் வாழ முடியும். எனவே இந்த காலவெளியில ஜீவ தண்ணீருக்கு நேராக, ஜீவனுக்கு நேராக, ஆசீர்வாதத்துக்கு நேராக, ஸ்தோத்திரம், தேவனுடைய ஐக்கியத்துக்கு நேராக இந்த மாதம் உங்களை அழைக்கிற பிரியமானவர்களே. அதை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் சொல்லுகிறதை எத்தனையோ முறை ஆவியானவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனையோ முறை ஆவியானவர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். ஊழியத்தில் வளர்ச்சிக்காய் பேசிக் கொண்டிருந்தார். எத்தனையோ முறை ஆவியான நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் நாமோ காது கேளாதவனை போல, நம்மளோ காதிலே மந்தம் உள்ளவனை போல, அல்லது வேறொரு காரியத்தை கவனிக்கிறவனை போல நாம் இதை கவனிக்காமல் போய்விட்டோம் பிரியமானவர்களே. எனவே இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம், தேவனுடைய குரலை கவனிப்போம். தேவன் நமக்கு சொன்ன அந்த ரேமாவை அசைப்படுவோம். தேவனுடைய வார்த்தையை அசைப்பட்டு கொண்டிருப்போம் இரவும் பகலும். அது தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியமா. அது உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக யோசுவாவுக்கு சொல்லும்போது கர்த்தர் பதிவு செய்தார். இரவும் போல தியானி, அது உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இந்த அக்டோபர் மாதம் உங்கள் வாயை விட்டு தேவனுடைய வார்த்தை பிரியாது இருப்பதாக. இந்த உங்கள் வாயை விட்டு தேவனுடைய தீர்க்க தரிசனம் அந்த வார்த்தையில் பிரியாது இருப்பதாக. அதை அசைபடும்படியாக தேவன் விரும்புகிறார் பிரியமானவர்களே. அதை அசைபட வேண்டும். அதை அதுக்கப்புறம் சொல்றேன், நான் என்ன செய்யணும், மூன்றாவது காரியம், நான் வசனத்தை கவனிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக வாழ முடியும். வசனத்தை கவனிக்க வேண்டும். சங்கீத புத்தகம் 119 சங்கீதம் 105 வாசிக்கும் பொழுது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமும் இருக்கிறது. அதை வாசிக்கும் பொழுது உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். இந்த நாளில் வெளிச்சத்துக்குள்ளாக வரும்படி தான் தேவன் விரும்புகிறார். அப்போ வசனம், வார்த்தைகள் இப்போ விடிவெள்ளி உதிச்சிருச்சு அப்படின்னாவே அது இருளில் பிரகாசிக்க ஆரம்பிச்சிச்சு பிரியமானவர்களே. தீர்க்க தரிசனம் உண்டு, தீர்க்க தரிசனத்துக்கு நான் செவி கொடுக்குறேன், தீர்க்க தரிசனமான வார்த்தையை நம்புகிறேன். பைபிள் தீர்க்க தரிசனம் தான். பைபிளே ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு புத்தகம் தான். பைபிளே ஸ்தோத்திரம் வரப்போகிற காரியத்தை சொன்னது, ஸ்தோத்திரம் வந்திருக்கக்கூடிய காரியத்தை சொல்லியிருக்கிறது. அப்போ வேதமே ஒரு தீர்க்கதரிசனமான வசனம் உள்ள ஒரு புத்தகம் தான். இப்போ வேத புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் தீர்க்கதரிசியாக மாறுகிறீர்கள். ஆமாம், தீர்க்கதரிசனம் ஆமாம், இயேசு வரப்போறான்னு சொல்றதே ஒரு தீர்க்கதரிசனம் தான். இப்போ சொல்லும் பொழுது என்ன வாசிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இந்த நாளில் ஆமாம், பாதைக்கு வெளிச்சம் இருக்கும்போது நீங்களும் நானும் இடறி விழுவதில்லை. அப்போ வெளிச்சம் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா நம்ம சேஃபாக போகிற ஃபீல் பண்ணுவோம். வெளிச்சம் எங்கெல்லாம் இருக்கிறதோ, ஆமாம், ஸ்ட்ரீட் லைட் எங்கெல்லாம் நிறையா இருக்குதோ அங்கே நம்ம ஒரு சேஃப்டியாக போகிறத ஃபீல் பண்ணுவோம். ஒருவேளை அங்கே நிறைய ஆபத்து கூட இருக்கலாம். ஆனால் அது எங்கெல்லாம் வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதோ அங்கே பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு என்ன ஃபீல் பண்ணுறோன்னா, நான் பாதுகாப்பை உணர்கிறேன். இப்போ எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ
அங்கே உண்மையிலே வழிப்பறி இல்லை, உண்மையில் அங்கே பிசாசின் இருள் வல்லமை இல்லை, ஆனால் இருள் இருக்கிறது, அந்த இடத்துல லைட்டே இல்லை. ஆனால் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு பயத்தை மேற்கொள்கிறோம். ஒரு பயத்தை என்ன செய்யறோம்னா, பயத்தால் ஆட்கொள்ளப்படுகிறோம். ஆனால் அந்த இடத்துல உண்மையிலே வழிப்பறி இல்லை, உண்மையிலே அந்த இடத்துல ஸ்தோத்திரம் பாதுகாப்பு குறைபாடு இல்லை, உண்மையிலே அந்த இடத்துல ஏதோ பிசாசு சிம்டம்ஸே இல்லை, சாத்தானுடைய சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை, ஈவில் திங்ஸ் சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ அது இருளா இருக்கிறதுனால நீங்களும் நான் என்ன செய்யறோம்னா, ஏதோ ஒரு பயம் நம்மளை கவி கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. எனவே இந்த காலை வேளையில அப்ப வெளிச்சம் நமக்கு வேணும். வெளிச்சம் இருந்தால் தான் திடீர்னு வரக்கூடிய ஒரு தாக்குதலை நாம் மேற்கொள்ள முடியும். ஏன்னா வெளிச்சம் இருக்குதுல்ல. இப்ப திடீர் வரக்கூடிய தாக்குதலை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால், சத்ருவின் திடீர் தாக்குதலை நான் மேற்கொள்ள வேண்டும் என்றால், என்னுடைய பாதை வெளிச்சமாக இருக்க வேண்டும், என்னுடைய பயணம் வெளிச்சத்துக்குள்ள இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் வெளிச்சத்துக்குள்ளாக இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் வெளிச்சத்தின் வாழ்வை பார்க்க வேண்டும். எனவே ஆண்டவர் சொன்னக்கூடிய வார்த்தை, அவர் உலகத்தின் ஒளியாக இருக்கிறார், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் எவனோ அவன் இருளில் நடக்க மாட்டான், மாறாக ஒளியிலே நடந்து கொண்டிருப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த நாளில் இந்த அக்டோபர் மாதம் ஒளியின் மாதமாக இருக்கட்டும். வாழ்க்கையில் அக்டோபர் மாதம் நீங்க இருளை கடப்பீர்கள், இருளின் ஆதிக்கத்திலிருந்து வெளியே வருவீர்கள். சூப்பர்ல, இருள் சக்தியிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். எனவே உங்களுக்கு விரோதமாய் ஏவப்பட்ட மந்திரவாதங்கள், உங்களுக்கு விரோதமாக ஏவப்பட்ட பில்லி சுனியங்கள் இந்த நாளில் அது முற்றிலும் சேர்ந்து போகும் என்று கர்த்தர் காண்பிக்கிறார், கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப முற்றிலும் சேர்ந்து போக போகிறது, நீங்கள் ஜெயம் கொள்ளுவீர்கள். ஏனென்றால் உங்களோடு இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர், அவர் உங்களை ஜெயிக்க தூண்டுகிறார், ஜெயிக்க தான் விரும்புகிறார். அதில் சொல்லும் நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும், வசனத்தை கவனிக்க வேண்டும். அந்த வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். அதான் வெளிச்சம். அப்ப நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரை அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல இருக்கும். அப்ப நீதிமானுடைய பாதை என்னன்னா வெளிச்சத்தின் பாதை. பிரியமானவர்களே, நீங்க உங்களுடைய பாதை என்ன? ராஜபாதை. உங்க பாதை என்ன? வெளிச்சத்தின் பாதை. உங்கள் பாதையில் இருள் இல்லை. பிரைஸ் தி லார்ட். இருள் என்றால் சாத்தானின் தாக்குதல் இல்லை. ஒருவேளை இருக்கு பிசாசு சொல்லலாம், என் வாழ்க்கையில என் சமூகம் உனக்கு முன்பாய் போகும் என்று சொன்னாரே, இப்போ என் வாழ்க்கை முழுவதும் ஆண்டுடைய வல்லமையால் நிரம்பி வழிகிறேன் என்று நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். தேவனுடைய பாதுகாப்பு எனக்கு அதிகமாக இருக்கு என்று நம்புங்கள். வாசிக்கும் பொழுது இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். வேதத்தின் சாட்சி ஆகமத்தை கவனிக்க வேண்டும். ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 8ஆம் அதிகாரம் 19-20 அப்படிதான் சொல்லுது. என்ன அப்படின்னா, நான் என்னென்ன வேதத்தின் சாட்சி ஆகமத்தை கவனிக்க வேண்டும், வேதம் வசனம் வார்த்தைகளை நான் கவனிக்க வேண்டும். அந்த வசனத்தை நான் கவனிக்க விடாதபடிக்கு சாத்தான் போராடி கொண்டு இருக்கிறான். இன்றைக்கு எனக்கு என்ன ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதை நான் கவனிக்க விடாதபடிக்கு சாத்தான் போராடி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு என் மக்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என்றோ அதை நான் கவனிக்க விடாதபடிக்கு ஏதோ ஒரு காரியத்தில் பிஸியாக்கி கொண்டிருக்கிறான். இந்த காலை வேளையில கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவரை தேவன் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், ஸ்தோத்திரம், அந்த குடும்பத்தின் தலைவன் அல்லது தலைவி தேவனுடைய வார்த்தையை கவனிக்க விடாதபடிக்கு ஒரு போராட்டம் வருகிறது. கவனிக்க விடாதபடிக்கு ஏதோ ஒரு ஆற்றல், தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத காரியங்கள் ஸ்தோத்திரம் என்ன செய்யுதுன்னா பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நாளில் நாம் இதெல்லாம் தாண்டி என்ன செய்யணும், கவனிக்க வேண்டும். அதில் வாசிக்கிறேன், வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. அப்ப வெளிச்சம் இல்லை என்றால் வெளிச்சம் இல்லை என்று சொல்லுது ப்ராபசியே. அப்ப தீர்க்கதரிசி வசனத்தை கவனிக்க வேண்டும். வார்த்தையை கவனிக்கலைன்னா வெளிச்சமே இல்லைன்னு சொல்லுது பிரதர். ஆமா, ஆனால் நம்ம என்ன செய்யறோம்னா பிரேக்கிங் நியூஸில் பிஸியாகவே இருக்கும். ஆமாம், அந்த ஊரில் நடந்தது என்ன, 40-41 அதுவே பேசிட்டு இருக்கோம், 39-40-41 புரிந்தவன் பிஸ்தா. அப்போ சொல்லும் போது என்ன, நம்ம இதுவே கவனிச்சுக்கிட்டே இருக்கோம், பிரேக்கிங் நியூஸே கவனிச்சுட்டு இருக்கோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது சாட்சியின் ஆகமத்தை கொஞ்சம் கவனிங்க, பைபிள் சொல்றதை கொஞ்சம் கவனிங்க, தேவனுடைய வார்த்தை சொல்றது என்ன செய்யுங்க, கவனிங்க. அதை கவனிக்கும் பொழுது அதை கவனிச்சா தான் வெளிச்சம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதை கவனிக்காதவனுக்கு விடிய காலத்தில் வெளிச்சமே இல்லை. ஆமாம், வெளிச்சமே இல்லை. ஆனால் வசனம் பாதைக்கு தீபம். ஆமாம், வெளிச்சம் சொன்னது இப்போ பார்க்கும்போது வசனத்தை கவனிக்கலன்னா வெளிச்சமே இல்லைன்னு சொல்லுது. அதில் வாசிக்கும்போது 19ஆம் வசனம், ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள், ஆமாம் ஆண்டுடைய பிள்ளைகள் பேர் கிறிஸ்தவன் கூட எங்கே போயிடக்கூடாது, சோசியக்காரன் போயிடக்கூடாது, பேர் கிறிஸ்தவன் கூட ஸ்தோத்திரம் ஜாதகமாக போயிடக்கூடாது, பேர் கிறிஸ்தவன் கூட எங்கேயோ ஆண்டவர் விட்டு எங்கேயோ போயிடக்கூடாது. எனவே இதெல்லாம் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். பிரைஸ்லாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஆமாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஜாதக புத்தகத்தில் எரிச்சிடணும். ஆமாம், தேவையில்லாத ஜாதகங்கள் அதெல்லாம் வச்சுக்கிறத ரட்சிக்கப்பட்டுட்டேன்ல, ரட்சிக்கப்பட்ட பிறகு அதை கொளுத்திடணும், எரிச்சிடணும். ஆமாம், இது ஏன்னா இதில் நம்ம உங்களுக்கு ஆண்டவர் சாதகமாக இருக்கிறார். ஆமாம், ஜாதகம் அல்ல, ஆண்டவர் சாதகமாக இருக்கிறார். அதை வாசிக்கும் பொழுது அவர்கள் உங்களை நோக்கி, ஆமாம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 19 அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவரிடத்திலும் முணு ஓதுகிற குறிகாரத்திலும் விசாரிங்கள் என்று சொல்லும்போது, ஜனங்கள் தன் தேவனத்தில் விசாரிக்க வேண்டியது அல்லவோ, உயிரோடு இருக்கிறவர்களுக்காக செத்தவரிடத்தில் விசாரிக்கலாமோ?
அப்போ ஜனங்கள் சொல்லுகிறார்கள், போராட்டம் வரும்பொழுது கொஞ்சம் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க, பிரச்சனை வரும்பொழுது ஆமாம் உங்களுடைய கைரேகையை பதிவு செய்யுங்க. எங்கே? ஆதாரில் இல்லை, கைரேகை எங்கே பதிவு செய்யணும்னு நம்ம மொபைல் இல்லை, எங்கே பதிவு செய்ய சொல்கிறான்னா பிசாசு ராஜ்யத்திட்ட போய் பதிவு செய்ய சொல்கிறேன். அப்போ முணு ஓதுகிறவரிடத்திலும் குறிகாரத்திலும் போய் என்ன செய்யுங்க, உங்கள் கவலையை சொல்லுங்க அப்படின்னு. அவன் ஏற்கனவே சில காரியத்துக்கெல்லாம் பிற்பராக ரெடியாக இருப்பான். அவன் தீர்க்கதரிசி அல்ல, ஆனால் எல்லாத்துக்கும் அதை தானே பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ அதில் வந்து சர்வீஸ் எக்ஸ்போர்ட் ஆகிருப்பான். அப்போ நீங்கள் ஒவ்வொன்றும் சொல்லுங்க, ஒவ்வொரு ஒரு காரியத்தை வச்சுருப்பான். இப்போ வந்து அங்கே போகலாமா அப்படின்னு கர்த்தர் கேட்குறேன். எனவே மக்கள் உங்களை தூண்டும் பொழுது ஸ்தோத்திரம், ஆமாம் இயேசுவை நம்பி தோற்று போனீர்கள், இயேசுவை நம்பி ஏதோ ஒன்று போனீங்க, இப்போ மறுபடியும் எங்கே போங்க? மந்திரவாதிகள்கிட்ட குறி சொல்ல கொடுக்கறது பொங்கல் சொல்லும் பொழுது நாம் சொல்லணும் மரித்தவர்களுக்காக. அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அதில் பாசிக்கிறேன், உயிரோடுகளுக்காக செத்தவரிடத்தில் விசாரிக்கலாமோ ஒரு கேள்விக்குறி வருது பிரியமானவர்களே. என்ன அப்படின்னா, நாம் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள், இது மரித்து போன ஆவிகள். ஆமாம், இந்த நாளில் ஸ்தோத்திரம் பிசாசுக்கு எல்லாமே தெரியும். அவன் 6000 ஆண்டுகள் ஆதாம்லேருந்து இப்போ வரைக்கும் உங்களுடைய எல்லா காரியம் தெரியும். நான் நாளை கணக்க போய் எதிர்காலங்கள் அவனுக்கு தெரியாது. எதிர்காலம் ஏதோ கெஸ்ஸிங்லாம் பிசாசு என்ன செய்யுதுன்னா அவங்களுக்கு அடிக்கும். அப்போ சோசியக்காரங்கள் அல்லது இப்படி அவங்கள்ட்ட என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்லுது. நேற்று நடந்தது சொல்லுவோம், கிளீனாக சொல்லிடும். ஆமாம், நீங்கள் யாரோட பேசுறீங்கன்னு சொல்லுவோம், நீங்கள் செய்த பாவங்கள் வரைக்கும் எல்லாம் சொல்லிடும். ஆனால் உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் மாத்திரம் தான் அறிந்திருக்கிறார். எதிர்காலத்தை எந்த ஒரு மனுஷனும் அறிந்து கொள்ளவில்லை. ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக ஒரு தப்பான ப்ராப்பர்சியை திருசமே கர்த்தர் பேசியிருந்தாலும் மறுபடியும் ஆண்டவரத்தை ஒப்புரவாகி ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் சொல்லும் பொழுது அந்த திருசமே மாற்றி மறுபடியும் வாழ்க்கை பெஸ்டாக்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே எசேக்கியாவுக்கு அது நடந்திருக்கு பைபிளில். எசேக்கியா வாசிக்கும் பொழுது உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ மரிக்க போறீ என்று ஒரு வார்த்தை வருகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு வார்த்தை வருகிறது. ஆனால் அவனோ வாழ்க்கையை விரும்புகிறார், வாழ வேண்டும் என்று விரும்புகிறார், வியாதியிலிருந்து பிழைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சூப்பர்ல, இந்த நாளில் வியாதியிலிருந்து நீங்கள் பிழைப்பீர்கள். அக்டோபர் மாதம் மரித்து போக மாட்டீர்கள், வியாதியிலிருந்து பிழைப்பீர்கள். அப்ப சொல்லும் போது வியாதியிலிருந்து பிழைக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறார்னா எசேக்கியா ராஜா விரும்புகிறார். உடனே இப்ப பார்க்கும்போது அரண்மனையை பாதி தாண்டலை. ஆமாம், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லி ராஜாவுடைய அறையில் பர்சனல் ரூமில் பேசின ஏசாயா தீர்க்கதரிசிக்கு இப்போ கர்த்தர் பேசுகிறார், என் ஜனத்தின் அதிபதிக்கிட்ட போ. மறுபடியும் ஒரு உத்தரதேசம் கடந்து வருது. என்ன பண்ணா, உன் நாட்களை 15 ஆண்டுகள் கூட்டுவேன் என்று சொன்னான். இந்த காலவெளியில் இது யாருக்கு நேராக கடந்து வருது என்று தெரியாது. உங்கள் வாழ்க்கையில 15 ஆண்டுகள் கூட்டப்படும். எனவே மருத்துவமனையில் உங்கள் ஜீவன் போவதில்லை, 15 ஆண்டுகள் கூட்டுகிறார். இல்லை 15 ஆண்டு தான் பாஸ்டர் அப்படின்னா இல்லை. ஆமாம், நீங்கள் விரும்பக்கூடிய ஆண்டு அளவு நீங்கள் வாழ முடியும். நீங்கள் விரும்புங்கள், நீங்கள் நிச்சயமாய். ஆமாம், இப்போ எசேக்கியாவுக்கு விரோதமாய் சொன்ன தீர்க்கதரிசனம் அவர் அழுது ஜெபிக்கும் பொழுது அந்த தீர்க்கதரிசனமான வசனத்தை நல்ல காரியத்துக்காய் மாற்ற முடியும் என்று வேதமே சொல்லுவது பார்க்குறோம் பிரியமானவர்களே. எனவே இந்த நாளில் தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கென்று ஒரு அதிக உறுதியான தீர்க்கதரிசனம் உண்டு, அதை பிடித்துக் கொள்ளுங்கள். விடிவெள்ளி நட்சத்திரமாய் இயேசு உதிக்கும் மூலம் அவரை கவனித்து பாருங்கள். எனவே ஸ்தோத்திரம், அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு சொல்லி எங்கே போயிடக்கூடாது, சோசியக்காரன் போயிடக்கூடாது. அவன் சொல்கிறான் ஜாதகத்தை பார்க்க போயிடக்கூடாது. ஞானஸ்நானம் எடுத்த பிறகு தேவனுடைய பிள்ளையான பிறகு என்ன செஞ்சிடணும், அதெல்லாம் ஆமாம் கிழிச்சு போடணும், கொளுத்திடணும். அந்த ஆவிக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. இப்போ தேவன் தான் எனக்கு ஜாதகமாக, தேவன் தான் சாதகமாக இருக்கிறார் என்று நம்ப வேண்டும். அதில் சொல்லும் பொழுது மறுபடியும் வாசிக்கிறேன், அவர்கள் உங்களை நோக்கி அஞ்ஞானம் பார்க்கிற இடத்திலும் முணு என்று ஓதுகிற குறியறத்திலும் விசாரிகள் என்று சொல்லும் போது ஜனங்கள் நாம் தேவன்கிட்ட விசாரிக்கணும். அப்படி சொல்லணும், நான் தேவனை பார்க்க போகிறேன், நான் தேவனத்தில் விசாரிக்க போகிறேன், நான் சாத்தான் இடத்தில் அல்ல என்று சொல்ல வேண்டும். இப்படி சொல்லிட்டீங்கன்னா நீங்க என்ன எப்படி இருப்பீங்க அப்படின்னு அதுக்கு முந்தின வசனம் 17ஆம் வசனத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 17ஆம் வசனத்தில் நானும் யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்கு காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். அப்ப ஏசாயாவுடைய கேரக்டர் என்னன்னா, ஆமா யாக்கோபு குடும்பத்துக்கு முகத்தை மறைச்சிட்டாரு. ஆமா, சில காரியத்துக்கு மறைச்சிட்டாரு. ஆனா அந்த மறைச்சார்ல நான் பார்ப்பேன், அவர் மறைக்க மாட்டார். சூப்பர்ல, அதான் விசுவாசம். இந்த காலை வேளையில உங்க குடும்பத்துக்கு உறுப்பினர் சில பேருக்கு மறைத்திருக்கலாம். குடும்ப உறுப்பினருடைய பாவத்தை நிமித்தம் தேவன் தன்னுடைய முகத்தை மறைத்திருக்கலாம், ஆனால் உங்களுக்கு மறைப்பதில்லை என்று தேவன் பதிவு செய்கிறார். சூப்பர்ல, வா, தேவனுடைய வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட். அதை சொல்லும்போது நானும் யாக்கோபின் குடும்பத்துக்கு தன்னுடைய முகத்தை மறைக்கிற கர்த்தருக்கு நேராக காத்திருப்பேன். இந்த காலை வேளையில எதெல்லாம் ஸ்தோத்திரம் தேவனுடைய முகத்தை வாழ்க்கையில மறைத்திருக்கிறதோ அதை விட்டுட்டு யாக்கோபின் தேவனை நான் நிச்சயமாய் பார்க்க போறேன், அவர் முகத்தை தரிசிக்க போகிறேன். இப்ப தரிசிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா 18 இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமாக இருக்கிற சேனையின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இப்ப சேனையின் கர்த்தராலே நீங்கள் யாரா இருக்கிறீங்க? அடையாளங்களா இருக்கிறீங்க. சேனையின் கர்த்தராலே நீங்கள் அற்புதங்களாக இருக்கிறீர்கள். நீங்க தான் அடையாளம், நீங்க தான் அற்புதம், நீங்க தான் மிராக்கிள். ஆமா, நீங்க தான் அடையாளம். இப்ப அடையாளமா இருக்கீங்க நீங்க தான். ஆமாம், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா அவரை நம்பும் பொழுது, அவருடைய வார்த்தை வசனங்களை கவனித்து கொண்டே இருக்கும் பொழுது
ஆமாம், பிசாசு அவர் வார்த்தையை கவனிக்காத. ஆமாம், கைராசியை பார்க்கப்போ அல்லது முகராசியை பார்க்கப்போ அல்லது ஒரு பார்வை பாரும்பாங்க, என்னமோ சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. ஆமாம், அதுக்கெல்லாம் போன்னு சொல்லும்பொழுது இல்லை ஆமாம் மலையாள ஆமாம் மலையாள யந்திரம் அப்படி நிறைய சொல்லுவாங்க, மந்திரம் யந்திரம் நிறைய சொல்லிட்டு அது இதுன்னு சொல்லுவாங்க, உங்களை அப்படியே சொல்லுவாங்க. ஆமாம், அதெல்லாம் விட்டுட்டு இல்லை ஆமாம் என் பக்கத்தில் தேவன் இருக்கிறான் அப்படி வார்த்தை இருக்கிறது, நிச்சயமாய் நான் இந்த பிரச்சனை வெளியே வருவேன் என்று சொல்லும் பொழுது தீர்க்கதரிசன வசனத்தை நீங்கள் நம்புகிறீர்கள். இப்போ சொல்லும்போது அதில் அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்ன செய்யணும்னா மூணு ஓதுகிட்ட என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஒரு 2 வசனத்தை வாசித்து நான் நிறைய விஷயம் விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 11 வாசிக்கும் பொழுது அந்த பட்டணத்தார்கள் என்ன செய்கிறாங்கன்னா மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியா இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால தெசலோனிக்கேயர் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலியாக இருந்தார்கள். ஆமாம், ஆராய்ந்து பார்த்தால் வசனத்தை ஆராய்ஞ்சு பாருங்க, வார்த்தையை ஆராய்ந்து பாருங்கள். தேவையற்ற பிரச்சனைகள் போராட்டங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு பதிலாக ஆமாம் மீடியாவில் என்ன சொல்லுது, ஆமாம் இது இந்த சதியா அந்த சதியா இது பிரச்சனை, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஜெபிக்கணும். ஆமாம், மக்கள் பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். ஆமாம், சில குடும்பங்கள் மரித்து போயிருக்கு, அவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும், அது நம்ம கடமை. அதில் நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. நம்ம சிபிஐ வேலைக்கு போகவே கூடாது. ஆமாம், சிபிஐ கிடையாது. நம்ம ஆராய்ந்து பார்க்க, வசனத்தை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சகோதரா, வசனத்தை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்க சகோதரியே, அதை விட்டுட்டு வேற ஏதாவது என்ன செய்ய அடுத்தவங்க குடும்பத்தை ஆராய்ச்சி பண்ணிடவே கூடாது. அது தேவையே கிடையாது நமக்கு. ஆமாம், தேவையே கிடையாது. நம்ம எதையோ ஆராய்ச்சி பண்ண வேண்டும் என்றால் மனோ வாஞ்சையாய், ஆமாம் அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொள்றான், ரிசீவ் பண்றான். இப்போ என்ன செய்யறான்னா காரியங்கள் இப்படியா இருக்குதா என்று சொல்லி தினந்தோறும் டெய்லி வார்த்தையை ஆராய்ந்து பார்க்க. யார் அப்படின்னா பெரோயா பட்டணத்தார் ஆராய்ந்து பார்த்ததுனால தெசலோனிக்கே பட்டணத்தை காட்டிலும் நற்குலசாலிகளாக மாறினார்கள். இப்பொழுது பெரோயா பட்டணத்தாருடைய கேரக்டர் மாறிச்சு. வசனத்தை வாசிக்க யாரை குறை சொல்றது இல்லை, யாரை ஏசுறது இல்லை, திட்டுறது இல்லை. அப்போ வசனத்தை வாசிக்க தேவ சாயலாகவே மாறுகிறார்கள். பிரச்சனையை பார்த்து கொதிக்கல, பிரச்சனையை பார்த்து இவர் கொதி பறையவில்லை. பிரச்சனை போராட்டத்தை பார்த்து மண்டை சூடாகல. ஏன்னா குளிர்ச்சியாகவே இருந்தார்கள், அந்த பிரசனத்திலேயே இருந்தான், ஜில்னஸ்ல இருந்தான். சூப்பர்ல. இப்போ வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தினந்தோறும் என்ன செய்றாங்கன்னா ஆராய்ச்சி பண்றான், ஆராய்ச்சி பார்க்கும்பொழுது தெசலோனிக்கேயரை பார்க்கிலும் நற்குணசாலியாக கேரக்டர் மாறிச்சு. இப்போ கேரக்டர் மாறுறதுக்கு நான் என்ன செய்யணும், வசனத்தை கவனிக்கணும், அவ்வளோதான். வசனத்தை கவனிக்கும் போதே அதுக்குள்ள பரிசுத்தவான்களை கவனிக்கிறேன். வசனத்தை கவனிக்கும் பொழுது அப்போஸ்தலரை கவனிக்கிறோம். வசனத்தை கவனிக்கும் பொழுது தீர்க்கதரிசிகளை கவனிக்கிறோம். வசனத்தை கவனிக்கும் பொழுது தேவகுமாரனை கவனிக்கிறோம். வசனத்தை கவனிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியை கவனிக்கிறோம். வசனத்தை கவனிக்கும் பொழுது பிதாவை கவனிக்கிறோம். இப்போ கவனிக்க என்ன ஆகுதுன்னா நமக்குள்ள ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஏமாற்றம் அல்ல, மாற்றம். ஆமாம், மாற்றம், முன்னேற்றம். ஆமாம், மாற்றம், முன்னேற்றம் உங்கள் பேர் தான். ஆமாம், மாற்றம், முன்னேற்றம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ சொல்லும் பொழுது ஆமாம் பெரோயா பட்டணத்தார் மனோவாஞ்சியை ரிசீவ் பண்ணணும். இந்த கால வேளையில் ஆமாம் சோசியல் மீடியாவில் 1 hour 2 hour உட்காருங்க போதும். ஒரு நாளைக்கு சொல்கிறேன். ஆமாம், உட்காராமல் இருக்க முடியும் உங்களால். ஆமாம், அப்போ அதிகபட்சம் 1 hour 2 hour அவ்வளோதான். ரொம்ப உட்காரக்கூடாது, அதிலேயே உட்காரக்கூடாது. அதுலேருந்து வெளியில் வாங்க. அது ஒரு பெரிய அசுத்த ஆவி. ஆமாம், அது பெரிய ஒரு சாக்கடை. ஆமாம், அங்கே உங்களுடைய சிந்தனையை பூரா அங்கே வச்சு உங்களுடைய ரசனை சிந்தனை எல்லாத்தையும் அது உறிஞ்சி எடுத்துரு. அதுக்கப்புறம் சிந்திக்கும் திறன் அற்றவர்களாக இங்கே வாழுகிறீர்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு யோசனை அற்றவராக வாழுகிறீர்கள். எனவே இந்த கால வேளையில் தேவையற்ற காரியத்திலிருந்து வெளியே வந்தால் தான் மனோவாஞ்சியாய் தேவனுடைய வசனத்தை என்ன செய்ய முடியும். ஆமாம், நான் நிறைய கிறிஸ்துவ பாட்டு தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன், நல்லது தான். அது நிறைய கேட்டுகிட்டே கூடாது. ஆமாம், ஒரு நாளைக்கு 2 ஆமாம் ஒரு நாளைக்கு 5 பாட்டு பார்த்து போதும். சில பேர் பாட்டு நிறைய ஒர்ஷிப்பில் இருக்குது, நல்லது தான். ஆனால் வசனத்தை வார்த்தை இன்னும் தியானிக்கத்தை அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ வசனம் என்ன சொல்லுது, வார்த்தை என்ன சொல்லுது. சில பேர் பார்த்தீங்கன்னா பிரசங்கத்தை கேட்டுகிட்டே இருப்பாங்க, அது நல்லது தான் ஒரு சிலர். ஆனால் வேதத்தை கவனிக்க வேண்டும். வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது தான் அது வேலை செய்வது பிரியமானவர்களே. எனவே அதில் சொல்லும் பொழுது யோவான் புத்தகம் 5:39 ஆண்டவர் அற்புதமாக சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று உண்டென்று எண்ணுகிறீர்களே. நாம் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவும் அவைகளே. எது சாட்சி கொடுக்குதுன்னா வசனம், வார்த்தை சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவ மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளை, யோவான் 5:39 சொல்லும் பொழுது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் ஜீவன் இருக்கிறது. இப்போ ஆராய்ச்சி பண்ண என்ன உண்டாகுது, ஜீவன் உண்டாகிறது. மரண ஓலம் அல்ல, பெருந்துயரம் அல்ல, ஜீவன் கொடுக்கப்படுகிறது. ஆமாம், வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த அக்டோபர் மாதம் அதிகமாக ஆராய்ந்து பாருங்கள். சூப்பர்ல. அப்படியே ஆமாம், அப்படியே ரைமிங்காக வருதுல்ல.
அக்டோபர் ஆராய்ந்து பாருங்கள். அக்டோபர் ஆவியானவர் சொல்வதை கேளுங்கள். அக்டோபர் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து கொண்டு வருங்கள். அக்டோபரில் ஆரோக்கியமாக வாழ்வீர்கள். அக்டோபரில் அழைத்தவரோடு இணைக்கப்படுவீர்கள். சூப்பர்ல. இப்போ சொல்லும்போது நீதிமொழி புத்தகம் 6:23 நிறைவு செய்ய விரும்புகிறேன். கட்டளையை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ ஒளி. ஆமாம், ஊழியக்காரன் சிச்சிக்கிறாருன்னா அதை நம்ம கடைப்பிடிக்கணும். போதக சிச்சையே ஜீவ ஒளி. ஆமாம், ஜீவ வழிக்கு போனோம் அப்படின்னா பைபிளில் சில சிச்சை கொடுக்கப்படுகிறது. சில சிச்சையை கேட்கணும். சிச்சிக்கப்பட விரும்பலைன்னு சொல்லி தெரியக்கூடாது. சில சிச்சையை கேட்கும் பொழுது ஆமாம், சில சிச்சைகளை கவனிக்க வேண்டும். சில சிச்சைகள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம டெவலப்மெண்ட்டுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ கட்டளையே விளக்கு. ஆமாம், கட்டளைனா தேவன் சொன்ன கற்பனைகள், கட்டளைகள். ஆமாம், முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை தேடுவாயாக என்று சொல்கிறது. உன்னை போல் பிறனை நேசிப்பாயாக, அன்பு கூறுவாயாக சொல்லப்பட்ட 2ஆம் கட்டளை புதிய ஏற்பாடுல. அப்போ இதெல்லாம் நான் கவனிக்கும் பொழுது கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். அப்போ வெளிச்சத்தை எங்கே தேடாத, இங்கே தேடு. ஆமாம், நம்ம பைபிளை வச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் பேட்ரி போடணும். பேட்ரி போட்டால் தான் லைட் எரியும். ஆமாம், அல்லது நம்ம கரண்டில் சப்ளை கொடுத்துக்கணும். அப்போ பேட்ரி ஃபுல்லாக இருந்தால் தான் லைட் எரியும். அதே மாதிரி தான் வசன வார்த்தைகள் அதில் நிறைய உன் ஆத்மாவும் உன் ஆவியும் நிறைஞ்சிருந்தா தான் சரீரத்தில் ஒரு மாற்றம் வரும். உன் சரீரம் சோர்ந்து போனால் கூட உன் ஆவி ஆத்மா அதை உற்சாகப்படி தள்ளிடும். பிரைஸ்லார்ட். இப்போ ஆமாம், உள்ளுக்குள்ளே ஆத்மாவும் ஆவியும் பேட்டரி லோவாக இருந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னா உன் சரீரம் பயங்கரமாக புஷ்டியாக இருந்தாலும் சின்ன காரியத்துக்கு கூட எனக்கு சோர்ந்து போயிடும். சின்ன காரியத்துக்கு கூட மூட் அவுட் ஆகிரும். அப்படின்னா ஏதாவது கவனிக்கணும்னா வார்த்தையை கவனிக்க வேண்டும். கட்டளையை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதகை சிச்சையே ஜீவ ஒளி. அப்போ வேதம் தான் வெளிச்சம். பிரதர், சகோதரா, வேதம் தான் வெளிச்சம். சகோதரியே, வேதம் தான் வெளிச்சம். அக்டோபர் மாதம் வேதத்தை விட்டுறாத. அதை கவனிச்சுப்பார். கவனிக்கும் பொழுது அதிக உறுதியான தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். விடிவெள்ளியாகி இயேசு உன்னிடத்தில் வருவார். விடிவெள்ளியாகி இயேசு உன் உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் உதிப்பார். டே பை டே, ஒவ்வொரு நாளும். அப்போ மனோவாஞ்சாய் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் டெய்லி ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருந்தார்கள். டெய்லி டெய்லி வேதத்தை வாசிக்கணும். டெய்லி தந்தியை பிடிச்சிட்டு இருக்கான். தந்தி வேண்டாம், தந்தி டெய்லி வாசிக்காம என்னால் அதை வாசித்த சில பேர் பைபிளே வாசிக்கிறான் சார். நியூஸ் பேப்பரை வாசித்து காஃபியை குடிச்ச பிறகு பைபிளுக்குள்ளே போகிறான். இல்லை, முதலாவது அவருடைய வசன வார்த்தைகளை. அதுக்கப்புறம் உலகத்துக்குரிய காரியங்கள். ஆனால் அவன் நியூஸ்லேயே வாழக்கூடாது. தேவ செய்தி தான் வாழணும். தேவன் தரக்கூடிய வார்த்தையில தான், இறை வார்த்தையில நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உலகம் தரக்கூடிய அந்த டேட்டாலாம் தேவையில்லை. நிறைய டேட்டா கேட்டு என்ன பண்ண போறீங்க, அந்த நாட்டில் நடந்தது, இந்த நாட்டில் நடந்தது அப்படின்னு. அப்போ நிறைய டேட்டாவை கேட்டு 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 இருக்கக்கூடிய வசனத்தை பூரா நீங்கள் என்ன விட்டுறீங்க. ஏன்னா ஒரு பக்கம் டேட்டா ஃபுல் ஆகும்போது ஒரு பக்கம் டேட்டா அழிஞ்சு தான் ஆகணும். அதுதான் அதை மாற்றுகிறது இல்லை. இப்போ நீங்கள் டேட்டா உலகத்துக்குரிய டேட்டாவை ஏற்றி இருக்கணும். பைபிள் உள்ள டேட்டா தேவன் சொன்ன வார்த்தை எல்லாம் எம்டி ஆயிடுது. இந்த காலை வரையில் உலகத்து டேட்டா நமக்கு தெரிஞ்சுக்க அவசியம்தான். மேட்ச்சில் யார் ஜெயிச்சாங்க அவசியம்தான். அப்போ அந்த நாட்டில் என்ன நடக்குது பிரச்சனை, ஒரு செப்ப குறிப்புக்கு அவசியம்தான். ஆனால் அதிலே வாழக்கூடாது. புள்ளி விவரத்தோடயே வாழக்கூடாது. அது தேவையே இல்லை பிரதர். புள்ளி விவரத்தோடயே வாழக்கூடாது சிஸ்டர். அது வேண்டாத பிரச்சனை. புள்ளி விவரத்தோடு நம்ம தேவையில்லை. ஆண்டுடைய வசனத்தை புள்ளி விவரத்தோடு பேசணும். ஆண்டுடைய வசனத்தை இருப்பிடத்தோடயே பேசணும். ஆண்டுடைய வசனத்தை இருப்பிடத்தோட பேசி பழகிட்டீங்க அப்படின்னா பைபிள் சொல்லும் பொழுது அது ஏசியால் எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்ல மாட்டீங்க. இந்த வசனம் வார்த்தைன்னு சொல்லுவீங்க. அதுதான் கவனிக்கிறது. அப்புறம் கவனிக்கணும். வசனத்தை கவனிக்க என் வாழ்க்கை அக்டோபர் மாதம் அழைத்தவர் மத்தியில் எதிராளிகள் மத்தியில், சத்துருக்கள் மத்தியில் அது என்ன செய்யணும்னா பிரகாசம் உள்ள விடிவெள்ளியை போல இருக்கும். அந்த நட்சத்திரம் வந்தாவே என்ன செய்யுது அப்படின்னா இருள் பிரகாசமாக மாறிடுது. இப்போ என் வாழ்க்கை இருள் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நிச்சயமாய் பிரகாசம் உள்ள அந்த விளக்கை அனுமதிங்க. விடிவெள்ளியை நட்சத்திரம் அனுமதிங்க. வசனத்தை கவனிங்க. இப்போ இருள் என்னென்ன வெளிச்சமாக மாறிடுது. இந்த மாதம் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.